திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரையில் இருந்த சீலிங் சிமெண்ட் பூச்சிகள் இடிந்து விழுந்ததில் சர்புதீன் என்பவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் உள்ளார். சீனிவாசன், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரையில் இருந்த சீலிங் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். மேலும் அந்த குடும்பத்தார் பிரதானமாக வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 600க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை இருக்கிறது. இந்த வீடுகள் கட்டப்பட்ட சுமார் 35 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் பல வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எல்ஐசி முதல் தெருவில் ரவி என்பதற்கு சொந்தமான வீட்டில் தனியார் ஹோட்டல் நடத்தி வரும் சர்புதீன் என்பவர் அந்த வீட்டில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு வசித்து வருகிறார். இந்த நிலையில் சர்புதீன் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இன்று காலை எதிர்பாராத விதமாக திடீரென வீட்டின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயரோடு விழுந்து உறங்கிக் கொண்டிருந்த சர்புதீன் மீது விழுந்ததில் தோல் மற்றும் கால் பகுதிகள் பலத்த காயமாயிருக்கிறது. மற்றவர்கள் உறவு கொடுத்தால் சுதாரித்துக் கொண்டு படுகாயம் அடைந்த சர்புதீனை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுத்து அதை விட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குடும்பத்தினர் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயரில் இருந்து ஒருவர் படுகாயமடைந்த சாதனம் வீட்டில் இருந்த உபயோகப் பொருட்கள் அனைத்து சேதமடைந்ததாக அப்பகுதி மக்களுக்கு பெரும் அச்சத்தையும் பீதி ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்ட சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நகராட்சி நிர்வாகம் வீட்டின் உரிமையாளர்கள் சேதமடைந்த மேற்கூரை பெயரில் உள்ள வீடுகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காததே இது போன்ற சம்பவத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன்.